ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 20ஆம் அத்தியாயம். வாழைக்காட்டில் ராதை மற்றும் கோபியர்களுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சந்திப்பு, ரதோத்சவம் மற்றும் அதே சந்தர்ப்பத்தில் ரோகிதாச்சலத்தில் ரிபு என்ற முனிவரின் முக்தி. பகுலாஸ்வ மன்னர் கேட்டார், முனிவரே, பகவான் பிரஜமண்டலத்திற்கு வந்தபோது மேலும் என்ன பணி முடித்தார்? தேவி ஸ்ரீ ராதைக்கும் கோபிகை பெண்களுக்கும் அவர் எவ்வாறு தரிசனம் கொடுத்தார்? கோபியர்களின் விருப்பங்களை நிறைவேற்றிய பின்னர் அவர் எப்படி வடமதுரைக்கு திரும்பினார்? லிப்ரேந்திரரே, தாங்கள் பிரபோ வேதங்களில் சிறந்தவர், எனவே இவை அனைத்தையும் எனக்கு கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, மாலையில் தேவி ஸ்ரீ ராதையின் அழைப்பின் பெயரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எப்போதும் குளிர்ச்சியான வாழைக்காட்டில் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு சென்றார். அங்கு நீரூற்றுகள் பாய்ந்தன. அங்கே ஒரு மேக அரண்மனை இருந்தது. ரம்பையால் சந்தன மரம் தெளிக்கப்பட்டது. யமுனையை தொட்ட பின்னர் மென்மையான காற்று குளிர்ந்த நீர் துகள்களை சிதறடித்தது. அமிர்தம் போன்ற சந்திரனின் கதிர்கள் தொடர்ந்து அமிர்தத்தை பொழிந்தன. தேவி ஸ்ரீ ராதையின் பிரிவின் நெருப்பால் இந்த குளிர்ந்த வாழைக்காடு கூட சாம்பலாயிற்று. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்கும் நம்பிக்கை மட்டுமே தேவி ஸ்ரீ ராதையை தொடர்ந்து பாதுகாத்து வந்தது. அங்கு நூற்றுக்கணக்கான கோபியர்களின் அனைத்து குழுக்களும் கூடினர். அவர்கள் தேவி ஸ்ரீ ராதையை வேண்டினர். இதை கேட்ட ரிஷபானுவரின் மகளான தேவி ஸ்ரீ ராதா ராணி திடீரென்று எழுந்து நின்று தனது தோழிகளால் சூழப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அழைத்து வர வந்தார். பகவான் ஸ்ரீஹரிக்கு ஒரு இருக்கையை வழங்கி அவருக்கு பத்திய, நீர் குளியல், அர்க்யம், நீர் பிரசாதம் மற்றும் ஆச்சமனம், தண்ணீர் பருகுதல் போன்ற மகிழ்ச்சிகரமான பிரசாதங்களை வழங்கினார். பகவான் ஸ்ரீஹரியின் நல்வாழ்வை குறித்து விசாரிப்பதில் திறமையான தேவி ஸ்ரீ ராதை மரியாதையுடன் அவரது நல்வாழ்வை குறித்து விசாரித்தார். பல நூற்றுக்கணக்கான இளம், மென்மையான மற்றும் இனிமையான இதழ்களில் இனிமையை விரட்டும் பகவான் ஸ்ரீஹரியை கண்ட தேவி ராதை அனைத்து துக்கங்களையும் கைவிட்டார். ஒரு ஞானி பிரம்மத்தை உணர்ந்த பிறகு குணங்களுடன் தனது அடையாள உணர்வை கைவிடுவது போல மகிழ்ச்சி அடைந்த கீர்த்தி குமாரி தனது ஒப்பனையை அணிந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வெளியிடங்களுக்கு சென்றிருந்து அவர் தன்னை அலங்கரித்து கொள்ளவில்லை. அவர் ஒருபோதும் சந்தன குழம்பு பூசவில்லை, வெற்றிலையை உட்கொண்டதில்லை, அமிர்தம் போன்ற சுவையான உணவை உட்கொண்டதில்லை. அவள் ஒரு தெய்வீக படுக்கையை உருவாக்கவில்லை. யாருடனும் அவள் கேலி செய்யவில்லை. பரம இறைவனின் அன்பானவள் தனது பரிபூரண மையல் நாயகனை கண்டு மகிழ்ச்சி கண்ணீர் விட்டாள். தேவி ஸ்ரீ ராதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அடைபட்ட குரலில் கூறினாள். ராதை கூறினார், அன்பே, மதுரா யாதவர்களின் நிலம் வெகு தொலைவில் உள்ளது. நீங்கள் ஏன் இன்னும் வரவில்லை? நீங்கள் அங்கு என்ன செய்தீர்கள்? எனது தனிமையான துயரத்தை நான் எப்படி விளக்க இயலும்? நீங்கள் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கிறீர்கள், எனவே எல்லாவற்றையும் அறிவீர்கள். மன்னர் சௌதாசரின் ராணி மதயந்தி, நளனின் அன்பிற்குரிய ராணி தமயந்தி, மிதிலையின் மகள் சீதை, இந்த மூவரில் யாரும் இங்கே இல்லை. பிறகு நான் யாரிடம் சென்று இந்த எதிரியின் பிரிவின் வலியை நான் விவரிக்க இயலும்? இந்த மாடு மேய்க்கும் பெண்கள் என்னை போலவே இருக்கிறார்கள், எனவே அவர்களும் இந்த துக்கத்தை ஒருபோதும் விவரிக்க முடியாது. சகோர பட்சிகள் இலையுதிர் கால நிலவை காண ஏங்குவது போலவும், மயில்கள் புதிய விடியலை காண ஏங்குவது போலவும் நான் தம்மை பிருந்தாவனத்தின் சந்திரனையும் கண்ணையனான தங்களையும் காண ஏங்குகிறேன். தங்களை விரைவாக காண வைத்த தங்கள் நண்பன் உத்தவன் பாக்கியவான். தங்களை இங்கு கொண்டு வந்த அன்பால் உங்களை இங்கு கொண்டு வந்த வேறு யாரும் இந்த பிரஜத்தில் இல்லை. நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, லக்ஷ்மி தேவியின் சிறந்தவளான தேவி ராதை இப்படி கூறிக்கொண்டே விழிநீர் சிந்துவதை கண்ட ஷியாம சுந்தரர் கருணையால் மூழ்கினார். அணு அவன் விழிகளில் இருந்து விழத் தொடங்கியதும் அவர் உடனடியாக அவளை இரு கரங்களாலும் இழுத்து தன் இதயத்தோடு அணைத்து கொண்டு கண்ணியமான வார்த்தைகளால் அவளை பொறுமையாக இருக்கச் செய்தார்.
ராதே, துக்கம் கொள்ளாதே, உன் அன்பினால்தான் இங்கு வந்திருக்கிறேன். நம் இருவரின் பிரகாசமும் ஒன்று என்றும் பிரித்தறிய இயலாதது. மக்கள் அதை இரண்டு என்று தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். சுப்ப பாலும் அதன் வெண்மையும் ஒன்று என்பது போலே நாம் இருவரும் எப்போதும் ஒன்றுதான். நான் எங்கிருந்தாலும் நீயும் அங்கே எப்போதும் இருக்கிறாய். நமக்குள் எந்த பிரிவினையும் இல்லை. நான் முழுமையான உயர்ந்தவன், நீ பிரபஞ்சத்தின் தாய், நடுநிலை சக்தி. நமக்குள் பிரிவினை என்ற கருத்து தவறான அறிவின் காரணமாகும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வானத்தில் எப்போதும் வசிக்கும் பெரிய காற்று எங்கும் நிறைந்திருப்பது போல, நீர் நுட்பமானது மற்றும் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பது போல, நெருப்பு மரத்தில் பரவி இருப்பது போல, உள்ளேயும் வெளியேயும் அமைந்துள்ள இந்த தனி பூமி அணுக்களின் வடிவத்தில் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பது போல, எந்த மாற்றமும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன். நீர் பல்வேறு வண்ணங்களால் நிரம்பி இருந்தாலும் அவற்றிலிருந்து தனித்தனியாக இருப்பது போல, அதே வழியில் 3 உணர்வுகளுடன் தொடர்பில் இருந்தாலும் நான் அவற்றுடன் முற்றிலும் தொடர்பில்லாதவன். இந்த வழியில் நீங்கள் என் வடிவத்தை கண்டு புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்போதும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். சுமுகி, நான் மற்றும் எனது என்ற இந்த 2 உணர்வுகளின் காரணமாக இருமை கற்பனை செய்யப்படுகிறது. சூரியனுக்கும் பார்வைக்கும் இடையில் சூரியனிலிருந்து உருவாகும் மேகம் இருக்கும் வரை பார்வையால் சூரியனை அதன் சொந்த வடிவத்தில் காண இயலாது. அதேபோல் இயற்கை குணங்கள் ஒரு தடையாக நிற்கும் வரை ஆன்மா அதன் சொந்த வடிவமான பரமாத்மாவை காண இயலாது. இந்த 3 குணங்களின் திரை அகற்றப்படும் போதுதான் கடவுளை உணர முடியும். மனம் குணங்களுடன் பொருட்களுடன் இணைந்திருந்தால் அது பந்தத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அது பரம ஆத்மாவில் அமைதியில் இருந்தால் அது முக்தியை அடைய உதவும் ஒன்றாகிறது. இந்த வழியில் மனமே பந்தம் மற்றும் முக்தி இரண்டிற்கும் காரணம் என்று கூறப்படுகிறது. அந்த மனதை வென்ற பின்னர் அவர் பூமியில் காயமின்றி சுற்றி திரிந்தார். பாமினி, இந்த உலகில் மனதின் முழுமையான உறவு என்பது ஒன்று மட்டுமல்ல, பரஸ்பர எதிர்பார்ப்புகளால் உருவாகிறது. இருப்பினும் அன்பு எப்போதும் சுயமாக வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே அன்பு ஒருவரின் சொந்த கண்ணோட்டத்தில் எங்கும் காட்டப்பட வேண்டும். இந்த பூமியில் என்னை அடைய அன்பை போல வேறு எந்த வழியும் இல்லை. நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, ஸ்ரீ ஹரிகாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட கீர்த்தி ராணி நந்தினி தேவி ஸ்ரீ ராதை கோபியர்களுடன் அந்த மாதவ ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கினார். பின்னர் கார்த்திகை மாத பௌர்ணமி இரவில் ஸ்ரீஹரி பகவான் தானே கோபியர்களுடனும் தேவி ஸ்ரீ ராதையுடனும் ராச மண்டலத்தில் தோன்றி முரளியாக இருந்தார். அரசரே, யமுனைக்கு அருகில் உள்ள அதன் அரங்கில் ராதா வல்லப ஸ்ரீ கிருஷ்ண பகவான், தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பிற அழகான பிரஜ பெண்மணிகளான கோபிகைகளுடன் அலங்கரிக்கத் தொடங்கினார். பிருந்தாவனத்தின் பகவானான பகவான் ஸ்ரீஹரி கிருஷ்ணர் ராசங்களில் கோபிகை பெண்கள் இருந்த அதே வடிவத்தை எடுத்து தெய்வீக பிருந்தாவனத்தில் அலையத் தொடங்கினார். அவரது பாதங்களின் கணுக்கால்களும் சங்கிலிகளும் ஒலித்தன. வனமாலை அவர்களை அலங்கரித்து கொண்டிருந்தது. மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து ஒரு கரத்தினில் தாமரை மலர் பிடித்து காலை சூரியனை போல பிரகாசமான கிரீடத்தை மின்னலை போல அணிந்திருந்தார். தங்க காதணிகளால் அலங்கரிக்கப்பட்டு புல்லாங்குழல் வாசித்து கரும்புக்காக கெஞ்சி மேதினியின் பிரகாசம் கொண்ட ஸ்ரீஹரி ஒரு நடன கலைஞரின் வேடத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். மிகவும் பிரகாசமான கௌஸ்துபரன் தனது மார்பில் தெய்வீக பிரகாசம் பிரகாசித்தது. மென்மையான மற்றும் பளபளப்பான செவி அணிகள் செவிகளில் நடுங்கின. ரதிபதி ரதியுடன் இருப்பது போலவே ராசமண்டலத்தில் தேவி ஸ்ரீ ராதையால் அலங்கரிக்கப்பட்டார். சொர்க்கத்தில் சச்சி தேவியுடன் தேவேந்திரனும் வானத்தில் சபாலனுடன் மேகங்களும் அழகாக இருப்பது போல
பிருந்தாவனேஸ்வரரும் பிருந்தாவனத்தில் பிருந்தாவன தேவியருடன் அழகாக இருந்தார். அவர் கோபியர்களின் சமூகத்துடன் கோவர்த்தன மலைக்கு சென்றார். பிருந்தாவனத்தின் அழகையும் யமுனையின் பாலங்களையும் காடுகளையும் தோட்டங்களையும் கண்டார். முழுமுதற் கடவுளான விரஜேஸ்வரர் 100 இளைஞர்களுடன் கோபிகை பெண்கள் தங்கள் நல்வாழ்வை குறித்து பெருமைப்படுவதை கண்டபோது அவர் தேவி ஸ்ரீ ராதையுடன் அந்த இடத்திலிருந்து மறைந்தார். இப்போது அவர் கோவர்த்தனத்திலிருந்து 3 யோஜனை தொலைவில் சந்தன நறுமணம் வீசும் அழகிய ரோகிதாச்சலத்திற்கு சென்றார். தங்க கொடிகள் சூழ்ந்த மலையில் அவர் சுற்றி திரிந்து தேவி ஸ்ரீ ராதையுடன் அதன் மரக்கட்டைகளையும் தோப்புகளையும் கவனித்து உரையாடினார். பத்ரிநாதத்தால் உருவாக்கப்பட்ட அழகிய தேவ சரோவர் இருந்தது. பெரிய மீன்கள், ஆமைகள், முதலைகள் மற்றும் பிற நீர்வாழ் விலங்குகள், அன்னங்கள் மற்றும் கொக்குகள் நிறைந்திருந்தது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்கள் அதன் அழகை மேம்படுத்தின. காக்கைகள் மற்றும் காக்கைகளின் குஞ்சுகள் அவற்றின் மெல்லிசை கூச்சல்களுடன் எல்லா இடங்களிலும் படபடத்தன. அதன் கரையில் ஒரு மென்மையான காற்று வீசியது. பூக்கும் தாமரை மலர்களின் நறுமணம் பரவியது. மாதவனார் பகவான் ஸ்ரீ ராமர் வடிவத்தில் தேவி ராதையுடன் இணைந்து ஏரியின் கரையில் அமர்ந்தார். அதே ஏரியின் கரையில் ரிபு என்ற மகாமுனிவர் ஒற்றை பாதத்தில் நின்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானித்து கொண்டிருந்தார். 60,600 ஆண்டுகள் அவர் உணவும் தண்ணீரும் இல்லாமல் இருந்து அமைதியுடன் இருந்தார். அவர் தவத்தில் ஈடுபட்டிருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை கண்டார். தேவி ஸ்ரீ ராதை அவரை கண்டு புன்னகைத்து கொண்டே அவர் யார் என்று கேட்டார். மாதவனார் கூறினார், அன்பே, அவரது மகத்துவத்தை போற்றுங்கள். அவர் ஒரு பக்தர். இந்த மகாமுனிவரின் பக்தியை காணுங்கள் என்று பதிலளித்தார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தமாக ரிபு என்று அழைத்தார். ஆனால் அவர் தியானத்தின் உச்சத்தை, சமாதி நிலையை அடைந்ததால் அவரது மகிமையான வார்த்தைகளை கேட்கவில்லை. பின்னர் பகவான் ஸ்ரீஹரி உடனடியாக முனிவரின் இதயத்தில் இருந்து மறைந்தார். தியானத்திலிருந்து வெளிப்பட்டதால் பகவான் ஸ்ரீஹரியை காண முடியாத முனீந்திரர் ரிபு ஆச்சரியம் கொண்டார். பின்னர் அவர் விழிகளை திறந்து சைப்ரஸ் மரத்துடன் கூடிய மேகம் போல தனது பிரகாசத்தால் 10 திசைகளையும் ஒளிரச் செய்யும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தேவி ஸ்ரீ ராதையுடன் கண்டார். இதனை கண்ட பகவான் ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணிப்புடன் இருந்த மகா முனிவர் விரைவாக எழுந்து பகவான் ஸ்ரீஹரியை தேவி ராதையுடன் இணைந்து பலம் வந்து தலை வணங்கி அவரது பாதங்களில் பணிந்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முனிவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட குரலில் உரையாடத் தொடங்கினார். ரிபு முனிவர் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் தேவி ஸ்ரீ ராதைக்கும் வணக்கம். ஸ்ரீ ராதா மாதவருக்கு வணக்கம். மிகவும் பரிபூரணமானவருக்கும் மிகவும் பரிபூரணம் உள்ளவருக்கும் வணக்கம். கடவுள் கணஷியாம மற்றும் ஷியாமா எப்போதுக்கும் வணக்கம் செலுத்தப்படுகிறார்கள். ராசேஸ்வரர் மற்றும் ராசேஸ்வரியை நான் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். உலகங்களை மீறும் லீலைகளை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் லீலைகளின் ஆழ்நிலையான தேவி ஸ்ரீ ராதையையும் நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். எண்ணற்ற பிரபஞ்சங்களின் தெய்வத்திற்கும் எண்ணற்ற பிரபஞ்சங்களின் புதையலுக்கும் வணக்கம் செலுத்துகிறேன். நீங்கள் இருவரும் பூமியின் சுமையை குறைக்க இந்த பூமிக்கு இறங்கி வந்து எனக்கு அமைதியை தர இங்கு வந்துள்ளீர்கள். ஒருவருக்கொருவர் மோதலில் ஐக்கியமாக இருக்கும் தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீஹரி ஆகிய உங்கள் இருவருக்கும் நான் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதனை கூறி அவர் தனது விழிகளில் இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களின் அன்பின் விழிநீரை பொழிவார். அன்பின் மகிழ்ச்சியில் மூழ்கி ரிபு முனிவர், ரிபு என்ற மகா முனிவர் தனது உயிரை துறந்தார். அந்த நேரத்தில் அவரது உடலில் இருந்து 10 சூரியன்களை போன்ற ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரில் உருகி 10 திசைகளிலும் சுழன்றது.
தனது பக்தரின் இந்த பக்தியை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது விழிகளில் இருந்து ஆனந்த விழிநீரை பொழிந்து மிகுந்த அன்புடன் தனது பெயரை அழைத்தார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்தை எடுத்து முனிவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களிலிருந்து மீண்டும் தோன்றினார். அந்த நேரத்தில் அவரது அழகு பல நூற்றுக்கணக்கான கந்தர்வர்களை எதிர்த்தது. அவர் பணிவுடன் தலை குனிந்தபடி நின்றார். இரக்கம் நிதி ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் அவரை தனது கரங்களில் அணைத்து கொண்டு அவரது தலையில் தனது தெய்வீக திருக்கரத்தினை வைத்து அவருக்கு உறுதியளித்தார். மிதிலேஸ்வர மன்னரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் தேவி ஸ்ரீ ராதையையும் வலம் வந்து அவர்களை வணங்கிய பிறகு ரிபு முனிவர் ஒரு அழகான விமானத்தில் ஏறி தனது பிரகாசத்தால் அனைத்து திசைகளையும் ஒளிரச் செய்து கோலோகதம் சென்றார். மகாமுனிவர் ரிபுவின் இந்த உயர்ந்த விடுதலையை கண்டு விருஷபானு நந்தினியான தேவி ஸ்ரீ ராதை மிகவும் ஆச்சரியம் கொண்டார். அவள் நீண்ட நேரம் மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தாள். பின்னர் அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உரையாடினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தின் கீழ் உள்ள நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்வாதத்தில் அதாவது உரையாடலில் உருவான ரிபு முனிவரின் மோக்ஷம் என்ற தலைப்பு கொண்ட மதுரா காண்டத்தின் 20ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.